டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்திய கட்சி தாவல் தடை சட்டம் அதனோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து 7 ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போது ஜாயின் பண்ணதை பற்றி தான் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து நாம் அதோட டீட்டெயில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1985 52வது அமெண்ட்மெண்ட். இதில் வந்து 10வது அட்டவணை ஸ்கெடியூலை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கெடியூலோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறுவதை வந்து தடுக்கணும் அப்படின்றது நோக்கத்தை கொண்டு இந்த ஸ்கெடியூலை வந்து இதில் இணைச்சிருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். தகுதி நீக்கத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு உறுப்பினர் தாமாகவே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது அவங்க வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே வருவாங்க. அதே போல் அவங்க வந்து அவங்க இருக்கிற கட்சிக்கு எதிராக வாக்கு அளிக்கிறாங்க அப்படின்னும் போது ஓட்டிங் அப்போது அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. இப்போ இந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர் சட்டமன்ற இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து 1/3 பங்கு உறுப்பினர் வந்து பிரிந்தால் வந்து அது வந்து ஸ்பிளிட் ரூலுன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் இருந்தது. இப்போ அடுத்ததாக 1991வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003 வந்த அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். 52வது சட்ட திருத்தத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதில் மாற்றிருப்பாங்க. அங்கே 1/3 பிரிவு விதி இருந்தது இல்லையா, ஸ்பிளிட் ரூல், அது வந்து இங்கே வந்து மர்ஜ் ரூலாக மாற்றிருப்பாங்க. 2/3 உறுப்பினர்கள், அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து ஸ்ட்ரெச் வந்து அங்கே இன்னொரு கட்சியில் போய் மெர்ஜ் ஆகும்போது அது மெர்ஜ் ரூல் அண்டரில் வந்துடும். அப்போது அந்த பிரதம மந்திரி அல்லது முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து அவையில் மொத்தம் 15% மிகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த 91வது அமெண்ட்மெண்ட் அண்டரில் வந்துடுவாங்க. ஸோ பதவி வகிக்க தடை மட்டும் இந்த 91வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் அவங்க மேலே அப்ளிகபிள் ஆகும். அது வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறணும், இன்னொரு வாட்டி தேர்தலில் அப்பியர் ஆகி, அப்போது அவங்க இங்கேருந்து அங்கே தாவும் போது அவங்களுக்கு முழுமையாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட அமைச்சர் பதவி, அவங்க இருந்த பதவி இது வந்து நீடிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பேரிஷன் பார்த்துடலாம். 52வது சட்ட திருத்தம் மற்றும் 91வது சட்ட திருத்தம். 52வது 91வது முக்கிய நோக்கம் வந்து 10வது அட்டவணை 52 வந்து இணைச்சிருப்பாங்க. இங்கே விலக்கு விதின்னு பார்த்தா வந்து 52வது சட்ட திருத்தத்தில் 1/3 பங்கு உறுப்பினர்களை பிரிந்து போவாங்க, அது ஸ்பிளிட் ரூல்னு சொல்லுவோம். 91வது சட்ட திருத்தத்தில் வந்து 3/2 பங்கு உறுப்பினர்கள் இணைதல் மர்ஜ் ரூல்னு சொல்லுவோம். 52வது சட்ட திருத்தத்தின்படி குறிப்பிட்ட வரம்பு எதுவும் இல்லை அமைச்சரவை அளவு. ஆனால் 91வது சட்ட திருத்தத்தில் 15% வரம்பு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே போல் 52வது சட்ட திருத்தத்தில் வந்து அமைச்சர் பதவி வகிக்கலாம்னு இருந்துச்சு. ஆனால் 91வது சட்ட திருத்தத்தில் திரும்ப அவங்க வந்து தேர்தலில் நின்று ஜெயித்தா மட்டும்தான் அவங்க அமைச்சர் பதவியை பெற முடியும். இப்போ இருக்க அமைச்சர் பதவி மற்றும் சிறப்பு சலுகைகள், அவங்க வகித்த பதவியோட அது எல்லாமே வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது 91வது அமெண்ட்மெண்ட் 2003 தான். ஸோ இவங்க மேலே வந்து கட்சித்தாவல் சட்டம் வந்து 91வது அமெண்ட்மெண்ட் சட்டத்தின்படி தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் PDF வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அமெண்ட்மெண்ட் பேஸ்டான 20 MCQவோட லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.